ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அம்சா. வாங்க இன்றைக்கி ஒரு காடை பிரியாணி பார்க்கலாம். நான் 1 kg காடை வாங்கி கட் பண்ணி வச்சுருக்கோம். இது வச்சுக்கலாம், பாத்திரம் வச்சுக்கலாம். ஆயில் ஊற்றி நெய் ஊற்றி ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். தக்காளி 5-6 தக்காளிக்கு மேலே கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2-3 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். புதினா மல்லி இல்லை, ஸோ அதனால் புதினா மட்டும் சேர்த்துருக்கேன். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கேன் காடையை நாங்கள் பீஸாக கட் பண்ணி வாங்கிக்கிட்டோம் அப்படி, ஸோ அதனால் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கரம் மசாலா, பிரியாணி மசாலா, தனி மிளகாய்த்தூள் 3யும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்படி நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். நான் இப்போ ஊற்றுறேன்ல, அதால் 1 கப்பு அரிசி போட்டிருக்கேன். ஸோ அதனால் 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். தயிர் சேர்த்துக்கலாம். புளிப்பான தயிர்னால் லெமன் சேர்க்க வேணாம். இது புளிப்பு இல்லாத தயிர், ஸோ அதனால் நான் லெமன் ஹாஃப் லெமன் சேர்த்துருக்கேன். உப்பு போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொதி வந்தவொடனே 10 நிமிஷம் ஊற வச்சு ரைஸ் எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். நல்லா போட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு சரி பத்தலை அப்படின்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. எலுமிச்சை ஹாஃப் லெமனில் கொஞ்சம் 4-5 ட்ராப் போல் தான் சேர்த்துருக்கேன். ஒரு 2 டைம் இடையில திறந்து செக் பண்ணிக்கலாம், எப்படி இருக்குது, எப்படி வந்திருக்குன்ட்டு. பாருங்கள் எவ்வளோ எம்மியாக இருக்குன்னு. கமன்னு பிரியாணிங்க பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. தம் போடலாம். இப்படி வாழை இலையை உள்ளே வச்சு ஸ்டீம் போட்டு வச்சுக்கலாம். வெளியில் போகாத அளவுக்கு வாழை இலையை உள்ளே வச்சுட்டு தம் போட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. இந்த இலையை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். சும்மா கமன்னு எவ்வளோ ஸ்பைசியான எப்படி இருக்குது பாருங்கள். காடை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக, எவ்வளோ டேஸ்ட்டாக, உதிரியாக ரைஸ் எப்படி அழகாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். தண்ணி தான் கரெக்டாக வச்சுக்கணும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி